ஆன்லைன் காதல் வலை, அதாவது ரொமான்ஸ் ஸ்கேம் என்று தெரிவிக்கப்படுகின்ற வகையிலான காதல் வலை ஒன்றில் சிக்கிய பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய சரய பகுதியைச் சேர்ந்த 59 வயதான ஸ்பிரிங் பார்க்ஸ் எனப்படுகின்ற பெண் 4 கிலோ மெதபெட்டமைன் போதைப் பொருளுடன் தென்கொரியாவிலே கைதாகி இருக்கின்றார். தனது காதலனை காண்பதற்காக பயணம் செய்த அவர் தந்திரமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஒரு போதைப் பொருள் கடத்துபவராக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வழக்கறிஞர்கள் வாதிட்டிருக்கிறார்கள். அவரது பையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற போதைப் பொருளுடன் அவர் பிடிபட்டதால் அவருக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலான கடுமையான சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. செவித்திறன் குறைபாடுடையவரான இந்த பெண்ணின் குடும்பத்தினர் அவரது விடுதலைக்காக நிதி திரட்டி வருவதோடு அவர் ஏமாற்றப்பட்ட ஒரு அப்பாவி என்று வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றனர். பெருமளவிலே கனடாவில் இருந்து அப்பாவிகளை குறிவைத்து போலியான காதல் வலைகளை வீசி இப்படியான வெளிநாட்டு காதலிகள் அவர்களுக்கு பயண ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய பயண பொதிகளிலே மோசடியான முறையிலே போதைப் பொருட்கள் வைக்கப்பட்டு அந்த போதைப் பொருள் கடத்தலுக்கான ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அப்படி ஒரு ஏமாற்றப்பட்ட பெண்ணாகத்தான் அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினருடைய கருத்து இருக்கின்றது. கனடிய செய்திகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவினுடைய இணைப்பு டிஸ்கிரிப்ஷனிலும் வீடியோவினுடைய இறுதியிலும் இணைக்கப்பட்டிருக்கின்றது.